வணக்கம். நடிகர் விஜயனுடைய அரசியல் பயணம் தொடர்பிலே தான் இந்த காணொளிகளை பேசப் போகிறேன். நீண்ட நாட்களாக பேச வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அமைந்து கொள்ளவில்லை. இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய முதலாவது பூத் கமிட்டி மாநாட்டினை கோவையிலே நடத்தியிருக்கின்ற நிலையில் அதை பற்றி பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் தொடர்பிலே வெளிப்படையாக உத்தியோகபூர்வமாக தன்னுடைய கட்சியை அறிவித்த போது கடுமையான விமர்சனங்கள் வந்தன. எல்லோருக்குமே தெரியும். எல்லா நடிகர்களையும் போல நடிகர் விஜயும் அரசியல் பயணத்தில் குதிக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு தான் முதலில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இது சடுதியாக எடுத்த முடிவு அல்ல. நீண்ட காலமாக திட்டமிட்டு காத்திருந்து அதற்கான சரியான காய் நகர்த்தல்களோடு விஜய் களம் புகுந்திருக்கின்றார் என்பதை அவருடைய கட்சி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்குமான செயற்பாடுகளின் மூலமாக பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த செயற்பாடுகள் எல்லாமே சரியானதா, வெற்றிகரமானதா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். எனவே முதல்ல முன்வைக்கப்பட்டது ஒரு நடிகராக இருந்து கொண்டு இவர் அரசியல் கட்சிக்குள்ளே வருகிறார் என்று. ஆனால் அதற்கு விஜயிடம் இருந்து வந்த பதில் மற்ற கட்சிகள் போல் இல்லாது நாங்கள் சரியான கட்டமைப்போடு நடந்து கொள்வோம் என்கின்ற ஒரு பதிலாக இருந்தது. உண்மையிலே ஒரு அரசியல் கட்சிக்கு சரியான கட்டமைப்பு அடிமட்டம் வரைக்கும், ஒரு அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த கட்சி எந்த தேர்தலையும் எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிகச்சரியாக இருக்கும். எனவே விஜய் அதற்கான ஒரு பதிலை அங்கே முன்வைக்கிறார். மறுபுறத்திலே ஏசி மேனில் இருந்தவர் தானே, நடிகர் தானே, நடிகைகளோடு டூயட் பாடியவர் தானே என்று கொச்சைப்படுத்துகின்ற, அவருடைய தொழிலை கொச்சைப்படுத்துகின்ற பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதிலே சிலவற்றுக்கு பதிலை சொல்லிக்கொண்டு பலவற்றுக்கு மௌனம் காத்திருந்தார்கள். இது ஒரு மிக முக்கியமான விடயம். ஏனென்றால் அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றுக்கும் நீங்கள் ரியாக்ட் செய்வீர்களாக இருந்தால் அவர்கள் எல்லா இடத்திலும் கோமாளிகளாக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. கடந்த காலத்திலே அதுவும் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நிறைய தலைவர்களுக்கு அது நடந்தது, எல்லோருக்குமே தெரியும். எனவே எல்லாவற்றுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் எவை எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்க வேண்டுமோ அதற்கான பதில்களாக கடந்த செயற்பாடுகள் அமைந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. விஜய் என்கின்ற ஒற்றை முகத்தை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தில் யாரும் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு புஸ்ஸி ஆனந்த் இருக்கிறார், ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி. ஆனால் அவர் மீதும் குற்றச்சாட்டுகள் பரவலாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டு வந்திருந்த நிலையிலே விஜய் யாரையெல்லாம் உள்வாங்கிக் கொள்ளப் போகிறார்? ஒருவேளை வேறு கட்சிகளில் இருந்து வருகின்ற அரசியல் தலைவர்களை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளப் போகிறாரா, புதியவர்களை கொண்டு வரப்போகிறாரா என்கின்ற கேள்விகள், அல்லது விஜய்க்கு பிறகு இரண்டாம் கட்ட தலைவர்களாக யாரெல்லாம் அடையாளப்படுத்தப்பட போகிறார்கள் என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருந்தன. இந்த நேரத்திலே தான் விஜய் இயக்கிக் கொண்டிருப்பது யார் என்கின்ற பல்வேறுபட்ட எல்லோருடைய அனுமானங்களும் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருந்தன. இவர் பின்னால் இருக்கிறார், அவர் பின்னால் இருக்கிறார் என்கிற நிலையிலே தான் ஜோன் ஆரோக்கியசாமியினுடைய அந்த ஆடியோ வெளியாக இருந்தது. அதற்கு பிறகு ஜோன் ஆரோக்கியசாமி தான் இவர்களை இயக்கிக் கொண்டு, அவர் சார்ந்த ஒரு குழு இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிய வந்திருந்தது. விஜயனுடைய முதலாவது பேச்சு, இந்த பேச்சு வருகின்ற பொழுது கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். ஒரு நடிகனாக ஸ்கிரிப்டை எடுத்துக்கொண்டு வந்து பார்த்து வாசிப்பது அல்லது அதை பாடமாக்கி ஒப்புவிப்பது எல்லாம் எல்லாரால முடியும் என்று சொல்லப்பட்டிருந்தது. உண்மையில் ஒரு விடயம், அரசியல் தலைவர்கள் ஸ்கிரிப்டிங் செய்துதான் பேசுகிறார்கள். ஸ்கிரிப்டிங் செய்யாமல் பேசுவது என்பது ஆங்காங்கே ஒரு சில அரசியல் தலைவர்களால் முடியுமே ஒழிய பொதுவாக ஏராளமான அரசியல் தலைவர்கள் ஸ்கிரிப்டிங்கோடு தான் பேசுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் விடுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் வெவ்வேறு விதமாக கற்பிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே வார்த்தைகளை அவர்கள் விடுகின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும், அது சரியான முறையில் சொல்லப்பட வேண்டும், போய்ச்சேர வேண்டும் என்பதற்கிணங்க எல்லோருடைய, பொதுவாக பல அரசியல் தலைவர்களுடைய பேச்சுக்கள் ஏற்கனவே எழுதப்பட்டு அது சரிபார்க்கப்பட்டு பேசப்படுவது என்பது வழக்கமானது. அப்படி இருக்கும்போது விஜயனுடைய முதலாவது பேச்சு அப்படி அமைந்திருந்ததை ஒரு மிகப்பெரிய பலவீனமாக பார்க்க முடியாது. ஆனால் அன்றும் சரி, அதற்கு பிறகும் சரி, அல்லது அதற்கு பிறகும் சரி, விஜயனுடைய பேச்சில் இருந்த ஒரே ஒரு பலவீனம் என்னவென்றால் லியோவை பார்க்கணும் என்று அவருடைய உடல் மொழி, அல்லது சில இடங்களிலே சினிமாத்தனமான உடல் மொழியை விஜய் வெளிப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஒரு மக்களை ஆள நினைக்கின்ற, ஒரு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற, நாளை தமிழக முதலமைச்சராக அல்லது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் வருவாராக இருந்தால் தமிழ்நாட்டு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தித்தான் அவர் வருகிறார். அப்படி வரும்போது திரையிலே அவர் காட்டுகின்ற அந்த நக்கல் நையாண்டியான நளினங்கள் திரைக்கு ரசிக்க முடியும், ஒரு கதாநாயகனாக அவரை திரையில் ரசிக்க முடியும். ஆனால் ஒரு அரசியல் தலைவனாக இந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவராக அரசியல் மேடைகளிலே அவருடைய உடல் மொழியிலே அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்பது ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. மறுபுறத்தில் விஜய் மீது அடுத்தடுத்து முன்வைக்கப்பட்டது ஏசி ரூமிலே இருந்து பனையுறையிட்டு வெளியிலே வருகிறார்களே, போராட்டக்காரர்களுக்காக எங்கும் போய் குரல் கொடுத்ததில்லை, அல்லது எந்த ஒரு பிரச்சனைக்கும் குரல் கொடுத்ததில்லை. இப்படி அடுக்கடுக்காக வைக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் விஜய் தன்னுடைய செயல்கள் மூலமாக பதிலளித்துக் கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட
ஒவ்வொன்றாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது செய்யப்பட்டு வந்தது. சரியான திட்டமிடலாக இது பார்க்கப்பட்டது. இது விஜய் சார்ந்தவர்களினால் சரியாக திட்டமிடப்பட்டு நகர்த்தப்படுகின்றதாக இருந்தால் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய விடயம். ஏனென்றால் எல்லாவற்றையும் ஒன்றாக கொண்டு வந்து குவித்து குழப்பிக்கொள்ளாது ஒவ்வொன்றாக நகர்ந்து கொண்டு செல்வது. மறுபுறத்திலே இந்த விமர்சனங்களை முன்வைக்கின்றவர்களுடைய பேச்சுக்களுக்கு பதிலளிப்பதாகத்தான் இவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதாக இருந்தால் ஒரு ட்ரக் மூலமாக விஜய் இழுத்து கொண்டு செல்லப்பட்டு ஒரு மிகப்பெரிய பொறிக்குள்ளே அவர் வீழ்த்தப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது, அல்லது ஒரு நகைச்சுவை ரீதியாக அவரை கொண்டே ஒரு இடத்திலே தள்ளிவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே இந்த நடவடிக்கை ஒவ்வொன்றுக்கும் குரல் கொடுக்கலையா குரல் கொடுக்கிறார், போக இல்லையா ஒரு போராட்ட இடத்துக்கு போக இல்லையா போயிருக்கிறார், பனை ஒரு விட்டு வெளியில் வர இல்லையா வந்திருக்கிறார் என்கின்ற அந்த பதிலடி இருக்கிறது தான். இது கேட்கும் போது மாசாக இருக்கும், ஆனால் அதனுடைய அந்த திட்டம் செயல் வடிவம் என்பது சரியானதாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்களே இவ்வளவு பேசுகின்ற பொழுது விஜய் கட்சி சார்ந்து நிச்சயமாக கள நிலவரம் தொடர்பில் ஒரு ஆய்வினை கொண்டிருப்பார். இது சரியாக நகர்த்தப்படுமாக இருந்தால்தான் அது அவருக்கு பலமானதாக மாறும். இல்லாவிட்டால் அதை பலவீனமாக மாற்றிவிட்டு விஜயை அரசியலில் இல்லாமல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கலாம். மறுபுறத்திலே இந்த 2026 எல்லோருமே எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம். ஒரு புறத்தில் தான் இப்படியே விஜய் வந்து திமுகவை சொல்லவில்லை, பாஜகவை சொல்லவில்லை, அல்லது பெயர்களை குறிப்பிடவில்லை என்று சொல்லவில்லை, எல்லாம் பெயர்களை சொல்லியிருந்தார். அதெல்லாம் அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு மாஸ் மூவ்மெண்டாக இருந்தது. ஆனால் அந்த ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுவார்களா என்கின்ற வழக்கமான வாதம் முன்வைக்கப்படுகின்ற வேளையிலே தான் இன்றைய தினம் இந்த கோவையிலே இந்த மாநாடு இடம்பெற்றிருக்கிறது. அப்போதும் கூட பல ஊடகங்கள் விஜயை பார்க்க பெருந்திரளாக திரண்ட ரசிகர்கள் என்று குறிப்பிட்டார்கள், அங்கே தொண்டர்கள் என்று குறிப்பிடவில்லை. இது இன்னமும் ஒரு கேள்வியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு விஜய் போன்ற ஒரு நடிகர் பொதுவெளிக்கு வருகின்ற வேளையில் அவரை பார்ப்பதற்கு ஏராளமானவர்கள் வருவார்கள். அதில் அஜித்தினுடைய ரசிகர்களும் இருக்கலாம், அல்லது வேறு வேறு ரசிகர்களும் இருக்கலாம். அவர்கள் அந்த நேரத்தில் இன்னொருவனுடைய ரசிகர் என்பதை தாண்டி விஜய் வந்திருக்கிறார் பார்க்க வேண்டும் என்பதற்காக வரலாம். எனவே இது ஒட்டுமொத்தமாக விஜயினுடைய ரசிகர்களா என்கின்றது முதல் கேள்வி. இன்னொரு புறத்திலே இது விஜயனுடைய ரசிகர்கள் என்பதை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்காளர்களா என்கின்ற கேள்வியையும் எழுப்புகிறது. இது தொடர்ச்சியாக எழுப்பப்படுகின்ற கேள்வி. இதற்கு யாரும் விடை சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக விஜயனுடைய கட்சிக்கு பின்னணியில் இருந்து செயல்படக்கூடிய இதை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் ஆய்வு செய்வார்கள் என்று நம்புகிறேன். அதை வைத்துத்தான் 2026 தொடர்பான சில கணக்குகள் இருக்கும். அரசியல் ஆட்டத்திலே கணக்குகள் இல்லாமல் எந்த காய் நகர்த்துகளும் இருக்கப் போவதில்லை. கலைஞர் இருக்கிறார், ஜெயலலிதா இருக்கிறார் என்கின்ற காலத்தில் அரசியலுக்கு வராமல் அதற்கு பிறகு வந்த சில தலைவர்கள் இருக்கும்போது அதுவும் ஒரு காய் நகர்த்தல், அவர்கள் இருக்கும்போது வந்ததும் ஒரு காய் நகர்த்தல், இப்பொழுது ஒரு வெற்றிடம் வருகிறது அல்லது இப்பொழுது அரசியல் நிலவரம் இப்படி இருக்கிறது என்றால் அதுவும் ஒரு காய் நகர்த்தல். எல்லாமே ஒரு கால்குலேஷனுடைய அடிப்படையிலே தான் அரசியல் நடக்கும். அப்படி பார்க்கின்ற வேளையில் 2 விடயங்களை சொல்ல வேண்டும். ஒன்று விஜயனுடைய தனிப்பட்ட விடயம், இன்னொன்று விஜயனுடைய அரசியல் கணக்கு. இதில் ஜான் ஆபிரகாம் பின்னாலே இருந்து இயக்கிறார். அதற்கு பிறகு யார் புஷி ஆனந்த் என்கின்ற ஒருவர் இருக்கிறார், அவர் மீது விமர்சனங்கள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் அடுத்தது யார், 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் என்கின்ற கேள்வி வருகின்ற வேளையில் விஜய் ஒரு முடிவை எடுக்கிறார். அது இதுவரை காலமும் விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகத்தில் இருந்தவர்கள் பல பேரை உள்வாங்குகிறார். ஆங்காங்கே அந்த பெயர் தெரிந்தவர்கள் இருக்க வேண்டும், சரியானவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள், பிரசாத் கிஷோர் போன்றவர்களுடைய சந்திப்புகள் என்பது உண்மையில் அவரை ஒரு தேர்ந்த அரசியல்வாதி என்பதை தாண்டி ஒரு சரியான கால்குலேஷனில் பயணிக்கின்ற ஒருவராக அவர் இருக்கிறார் என்பதை உணர முடிந்தது. சினிமாவில் விஜய் பற்றி சொல்லும்போது சொல்வார்கள் சரியான அந்த மீட்டரை கால்குலேட் பண்ணக்கூடிய ஒருவர் என்று. அப்படி அரசியலும் அவர் சரியாக கால்குலேட் பண்ணப்படுகிறார் அல்லது கால்குலேட் செய்து நகர்கிறாரா என்கின்ற ஒரு விடயத்தை இவையெல்லாம் எடுத்து காட்டுகின்றன. மறுபுறத்திலே விஜய்க்கு அரசியல் அறிவில்லை, விஜய் பெரிய அளவில் அரசியல் ரீதியாக இதை மறைந்து வைத்திருப்பதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அப்படி வைத்துக் கொண்டாலும் கூட அவர் தன்னோடு வைத்திருக்கின்றவர்கள் அரசியல் சார்ந்த சிந்தனையோடு அவரை ஒரு ஒரு தனி ஒரு மனிதனாக நகர்ந்து கொள்ள முடியாது. இந்த காலத்தில் அவரை சுற்றி இருப்பவர்களும் சேர்ந்து ஆலோசனைகள் கொடுத்து தான் நகர்த்த வேண்டும். அப்படி சரியானவர்களை அவர் சுற்றி வைத்திருப்பாராக இருந்தால் அதுவும் பலமாக இருக்கும். மறுபுறத்திலே இந்த கூட்டணி 2026 கூட்டணி தொடர்பில் நிறைய விடயங்கள் பேசப்படுகின்றன. உண்மையில் எனக்கு ஆரம்பத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எப்படி என்றால் திமுக ஒருபுறம் தன்னுடைய கூட்டணியை வைத்துக் கொள்ள, மறுபுறத்திலே விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம், அதிமுக, அதேபோல டிடிவி தினகரனுடைய கட்சி, சசிகலா போன்றவர்கள் இணைந்து கொள்ள, தேமுதிக இணைந்து கொள்ளும் விஜயகாந்தனுடைய கட்சி, மறுபுறத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, விடுதலை சிறுத்தைகள் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, இறுதி நேரத்திலே நாம் தமிழரும் விஜயோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அண்ணன் தம்பி சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் என்கின்ற ஒரு கணிப்பு எனக்கு இருந்தது. அதிலே அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு இனி அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது உடைந்து போயிருக்கிறது. மறுபுறத்திலே ஆதவ் அர்ஜுனாவினுடைய பிரிவு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய தற்போதைய ஸ்டேட்மெண்ட்ஸ்கள் போன்றவற்றை பார்க்கின்ற வேளையிலே நான் சொல்கின்ற விடயம் தேர்தல் நெருங்குகின்ற வேளத்தில்
ஒரு இறுதி நேர ஸ்டண்டாக இருக்கலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு இப்போதும் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இறுதி நேரத்தில் தொல் திருமாவளவன் உட்பட்டவர்கள் கூட விஜய் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவர்களுக்குள்ளே ஒரு நெகோசியேஷன் வரலாம். ஓகே, இத்தனை ஆண்டுகள் நீ முதலமைச்சராக நான் இருக்கிறேன், அப்படி ஏதாவது ஒரு நெகோசியேஷனுக்கு வரலாம். ஏனென்றால் அதற்கு திறந்த மனதோடு விஜய் ஒப்புதல் அளித்திருக்கிறார். எனவே பல தலைவர்களுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. எனவே விடுதலை சிறுத்தைகள் இணைந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. மறுபுறத்திலேயே அன்புமணி ராமதாசுக்கும் இடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை சேர்வது பிரிவது இப்படி இருந்து கொண்டிருந்தாலும் இறுதி நேரத்திலே இவை அந்த நேரத்தில் ஒரு உதாரணமாக வெடிக்கப்பட்டு அல்லது அந்த நேரத்திலும் இவை எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு இவர்களும் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். இவையெல்லாம் உருவாகலாம் தான். மறுபுறத்திலே பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், அரசியல் ரீதியாக வேறுபாடு இருந்தாலும் நாங்கள் எங்களோடு தான் இருக்கிறோம். அவர்களும் இதெல்லாம் நான் சொல்வது இறுதி நேர சில மாற்றங்கள், இப்போது சில கூட்டி கழித்தல் கணக்குகள் இருந்தாலும் இறுதி நேர மாற்றங்களாக இருக்கலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாம் தமிழர் கூட இதே போல இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இதற்கான காய் நகர்த்தல்கள் திரைமறைவிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி நடைபெற்றால் விஜய் தலைமையிலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியினுடைய தலைமையிலோ இந்த கூட்டணி அமையுமாக இருந்தால் திமுகவை தோற்கடித்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். மறுபுறத்திலே அப்படி இல்லாவிட்டால் விஜய் பாரியளவான ஒரு வாக்கை பிரித்து தன்னுடைய வாக்கு சதவீதத்தையும் தன்னுடைய வாக்கு பலத்தினையும் காட்டி எதிர்கட்சியாகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. எனவே தமிழக மக்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பை அளித்து பார்க்க போகிறார்களா அல்லது அவருக்கு கடந்த காலங்களிலே விஜயகாந்த் போன்றவர்களுக்கு செய்ததை போல அவரை ஒரு காமெடி பீஸாக மாற்றிவிட்டு போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் விஜய் போன்றவர்கள் சினிமாவிலே நிறைய சம்பாதித்தவர்கள் அரசியலில் ஊழல் செய்வார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் ஊழல் செய்த பணத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் அரசியலுக்கே வருகிறார்கள் என்கின்ற விமர்சனமும் இருக்கிறது. எனவே இவையெல்லாம் அவர் ஆட்சிக்கு பிறகு எப்படி நடக்கிறார் என்பதை வைத்துக் கொண்டுதான் அவர் சரியாக செய்கிறார் பிழையாக செய்கிறார் என்கின்ற ஒரு விமர்சனத்தை நாங்கள் முன்வைக்க முடியும். மறுபுறத்தில் இதுவும் ஒரு அனுமானம் தான். விஜயினுடைய மனைவி சங்கீதா அண்மை காலத்தில் எந்த பொது வெளியிலும் இல்லை. இது தொடர்பிலே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் இது தொடர்பிலே பல்வேறுபட்ட விமர்சனங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்றன. சில கீழ்த்தரமானவும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இவ்வளவு அரசியல் திட்டங்களையும் வகுத்திருக்கக்கூடிய விஜய் இந்த விடயத்திலும் சில திட்டங்களை வகுத்திருப்பாரா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. குறிப்பாக விஜய் போன்ற நடிகர்கள் ஏராளமாக சம்பாதித்திருக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் வெளிப்படையாகத்தான் சரியாகத்தான் வைத்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கும். அதுவும் தேர்தல் காலம் நெருங்குகின்ற வேளையில் கட்சி தொடர்பான பல விடயங்கள் வருகின்ற வேளையில் விஜயனுடைய சொத்துக்கள் தொடர்பில் சொத்து மதிப்புகள் தொடர்பில் பல விடயங்களை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவைகள் வரலாம். எனவே அவை எல்லாவற்றையும் கணக்கிலிட்டு இப்போதிலிருந்தே குடும்பம் சார்ந்த பல விடயங்களிலே சில கணக்கீடுகளை செய்து விஜய் சரியான ஒரு திட்டமிடலோடு குடும்பத்தையும் நகர்த்தி கொண்டிருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வியையும் இது எனக்குள்ளே எழுப்பியிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 2026 மிக சூடாக இருக்க போகிறது. ஏனென்றால் கோவையிலையும் கிட்டத்தட்ட எதிர்பார்த்ததை விட அதிகமானவர்கள் குவிந்திருக்கிறார்கள். விஜய்க்கான ஆதரவு வந்திருக்கிறது. இந்த ஆதரவை எப்படி அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறார் என்கின்ற கேள்விதான் இருக்கிறதை ஒழிய விஜய் போன்றவர்களினால் மக்களை திரட்ட முடியாது என்கின்ற ஒரு விமர்சனத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே 2026 சரியான ஒரு கூட்டணி அமைத்து சரியாக மக்களிடம் போய் சேர்வார்கள் இருந்தால் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் 2026 ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உருவாகலாம். மறுபுறத்திலே எல்லாவற்றையும் தாண்டி வாக்காளர்கள் தான் தீர்மானிக்க போகிறார்கள். நாங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம், அனுமானங்களை வெளிப்படுத்தலாம். ஆனால் அந்த நேரத்திலே வாக்காளர்கள் தீர்மானிக்க போகின்றதுதான் இறுதி முடிவாக இருக்க போகிறது. அந்த இறுதி முடிவிலே எந்த அளவு தூரத்திற்கு இந்த வரப்போகின்ற நாட்களிலும் இவர்களுடைய செயற்பாடுகள் செல்வாக்கு செலுத்தப் போகின்றன என்பதிலே தான் வெற்றியும் சரி தோல்வியும் சரி தங்கியிருக்கிறது. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.